சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பீஃப் பிரியாணி கடை உரிமையாளர் குஸ்கா ஞானசேகரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தற்போது அந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அவனது வீட்டில் ஆய்வு செய்து லேப்டாப் மற்றும் சொத்து ஆவணங்களை அட்டை பெட்டிகளில் அள்ளிச் சென்றனர். இருபதுக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கில் தொடர்புள்ள ஞானசேகரன் அதன் மூலம் கிடைத்த பணத்தில் சொத்துக்களை வாங்கியதாகவும் வீடுகள் கட்டியதாகவும் தெரிய வந்ததால் அந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அவற்றை கைப்பற்றி வழக்கில் சேர்ப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டனர். இதில் ஞானசேகரன் 2 மனைவிகளுடன் வசித்து வரும் 3 மாடி வீடு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் அமைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அவனது வீட்டை குற்ற வழக்கில் சேர்க்க இயலவில்லை. ஆனால் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து அவன் வீடு கட்டியுள்ளது குறித்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று மண்டபம் சாலை மற்றும் ஏரிக்கரை சாலையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு அமைந்துள்ள ஞானசேகரனின் வீட்டை அளவீடு செய்தனர். வரைபடத்தை வைத்து பார்த்தபோது 1 ஏக்கர் 17 சென்ட் நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்த நிலையில் கிண்டி தாசில்தார் மணிமேகலை தலைமையில் அதிகாரிகள் முழுமையாக அளவிட்டனர். இந்து சமய அறநிலையத்துறையின் தாசில்தார் திருவேங்கடம் மற்றும் கோவில் நிர்வாக அலுவலர் நாராயணி உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதில் மேலும் 26 குடும்பங்கள் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி வசித்து வருவது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த வீடுகளையும் அங்கிருந்து அகற்றி கோவில் நிலத்தை கைப்பற்ற தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் இது கோயில் இடம் என்று தெரிந்துதான் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருகிறோம் என்று தெரிவித்த அப்பகுதி மக்கள் உரிய வாடகை வரி செலுத்த சொன்னால் கட்ட தயாராக இருப்பதாகவும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். எல்லாமே கோயில் இடம் தானே. வரி கட்டுறதுக்கு நாங்கள் போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் வரி கட்டுறது ரெடியாக இருக்கிறோம். கோயில் இடம் உங்களுக்கு தெரியும். சரி, கோயில் இடம் தான். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.